नमो भगवते श्रीरमणाय। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुर्मे देव सर्वकार्येषु सर्वदा। आभार सच्चित् सुखवारिराशे यस्योर्मि महात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं कबीरो चिन्ताविहीनं हृदि चिन्तयामि। माता च पार्वती देवी पिता देवो महेश्वरः बान्धवानां शिवभक्ताश्च स्वदेशो भुवनत्रयम्। अन्नपूर्णे सदा पूर्णे शंकर प्राणवल्लभे ज्ञानवैराग्यं सिद्ध्यर्थं भिक्षां देहि स पार्वती। ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके देवी नारायणि नमोऽस्तुते। एकमक्षरं हृदि निरन्तरं भासते स्वयं लिख्यते कथम्। சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு இந்த சன்னதி முறை என்னும் திருவாச்சகத்தின் ஒரு மறு பதிப்பை ஒரு தமிழ் பல்கலைக்கழகமாக நம்மிடையே உலாவிய முருகனார் சுவாமிகள் மூலமாக பேரருள் செய்தாரோ அந்த லோக மகாகுருவாம் பகவானுக்கு நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த ஸ்ரீ ரமண சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 2வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். சென்ற வகுப்பிலே திருவாசகத்தார் எப்படியெல்லாம் இந்த ஆன்ம பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும், அந்த ஆன்ம பயணத்தினுடைய ஒரு முக்கியத்துவம், அது ஏன் நமது வாழ்க்கையிலே இன்றியமையாதது, அது ஏன் தள்ளி போட தகாதது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது, இன்னும் கேட்டா இப்பொழுதே உடனே அந்த ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்து விட வேண்டும், இதை நாம் ஏன் செய்தே ஆக வேண்டும், அதற்கு நம்ம எந்த அளவு உற்சாகப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லி நமக்கு ஒரு பெரும் ஆர்வத்தை இந்த அவர் அருளிய யாத்திரை பத்தின் மூலமாக தந்தருளி, பின்பு இறுதி கட்டத்திலே இவ்வளவு சொல்றோம், யாரும் இத சரியா காதுலயே வாங்கிக்க மாட்டேன்றாளே, அந்தோ அந்தோ அந்தோவே ஐயோ 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 அப்படின்னு என்னத்த சொல்றது நானு என்று ஒரு இத்தனைக்கு திருவாசகத்திலே கடைசி சில பதிகங்களிலே இந்த யாத்திரை பத்து ஒன்று. அந்த திருவாசகமே முடிய போறது, அந்த சமயத்துல கூட அவருக்கு இந்த லோகாயத்தமான வாழ்விலேயே மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களே, அதுலதான் கவனம் போகின்றதே தவிர இந்த ஆன்மீக தேடல், இதற்கு உரிய ஒரு யாத்திரை
செய்யணும்னு தோண மாட்டேன்றது என்று அங்கலாய்த்து கொண்டு ஓலமிட்டு தலையில அடிச்சுக்காத குறையா ஐயோ 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 என்று அந்த யாத்திரை பத்தை நிறைவு செய்து பார்த்தோம். அதே மணிவாசக பெருமானை மறுபடியும் நமக்கு முருகனாராக பகவான் திருப்பி மறுபடியும் தந்து அருளிய போது அவர் உள்ளத்திலே தாம் மணிவாசகர் என்கின்ற அந்த நினைப்பு அவருக்கு விட்ட குறை தொட்ட குறையாக எங்கோ அவர் உள்ளத்திலே இருந்திருக்கின்றது. அவருக்கு அந்த பழைய ஞாபகம் நாம் மணிவாசகர் தான் இடம்பட வரல. ஒருவேளை அப்படி இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அவருக்கு உள்ளே இருந்திருக்கின்றது. ஆனா பகவானுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் எதுவும் இருந்ததா தெரியல. அவர் ரொம்ப போல்டா வகுத்தான் முறை ஜகத்தார் உய திருவாச்சகம் நிகரே வகுத்தான் முறை இந்த முருகனார் சமண சன்னதி முறையை வகுத்தார், கம்போஸ் பண்ணார். ஜகத்தார் எதுக்காக? இந்த ஜகத்தாரும் இந்த ஆன்ம இன்பத்தை எய்தி உய்ந்து போக வேண்டும், அவர்கள் உய்ய வேண்டி ஜகத்தார் உய வகுத்தான் முறை திருவாச்சகம் நிகரே திருவாச்சகத்துக்கு சமானமாக இந்த சன்னதி முறையை முருகனார் ஏற்றி இருக்கிறார். அகத்தாமரை மலர் மீதுரை அருணாச்சல ரமணன் நகைத்தான் முற விழித்தான் அரசெகுத்தான் எனதுயிரை மிகத்தான் அருள் சுரந்தான் என முகவாபுரி முருகன் மிகத்தான் அருள் சுரந்தான். என் உள்ளம் விம்மி விம்மி என்னால் தாங்க முடியாத அளவுக்கு ஆன்மா அருளை வாரி வாரி வழங்கினார். மிகத்தான் அருள் சுரந்தான் என இந்த அருணாச்சல ரமணன் எனக்கு இதை செய்வித்தார் என்று முகவாபுரி முருகன் முகவயம்பதி முருகன் ஜகத்தார் உய வகுத்தான் முறை திருவாச்சகம் நிகரே என்று தன் கைப்பட இந்த திருப்பாடலை அருளி அவர் தேவாரம் நிகரேன்னு சொல்லல, திருவாச்சகம் நிகரேன்னு தான் சொன்னார். இன்ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் இந்த ரமண சந்நிதி முறையில திருவாச்சகம் மட்டும் இல்லை, 8ஆம் திருமுறை மட்டுமல்ல, 1லிருந்து 7ஆம் திருமுறையும் 9லிருந்து 11ஆம் திருமுறை வரையிலும் அனைத்து திருமுறைகளையும் தழுவி இந்த சன்னதி முறையிலே பாடல்களை வரைந்திருக்கிறார் முருகனார். ஆக 12ஆம் திருமுறை என்று போற்றப்படுகின்ற பெரிய புராணம் அடியார்களை பற்றியது. முதல் 11 திருமுறைகளும் இறைவனை பற்றியது. அந்த 11 திருமுறைகளிலும் முருகனார் பாடல்களை இயற்றி இந்த சன்னதி முறையை பூர்த்தி செய்திருக்கிறார். இது ஏதோ தற்செயலாக நிகழ்ந்த மாதிரி தெரியல. இந்த பிளானிங் பகவானே பண்ணி கொடுத்த பிளானிங் தான் எனக்கு தோன்றது. அவர் உள்ளத்திலே புகுந்து பகவான் அதனாலதான் என்னது செய்கை என்று இல்லாதே அருளினன் ஸ்ரீ ரமண சன்னதி முறை நூல் புகன்றனன் தன்னது வாய்மை தழைத்தோங்கிடவே என்று இந்த சன்னதி முறையுடைய நூல் வரலாற்றிலே கூறுகின்றார். என்னது செய்கை என்று இல்லாதே, நான் பண்ணவே இல்லை, இது என்னுடைய செய்கை இல்லை. இந்த ரமண சன்னதி முறை சாற்றினன், பகவான் இதை செய்தார். எதுக்கு? தம்பெருமை தெரியணுன்றதுக்கா? இல்ல, தன்னது வாய்மை தழைத்தோங்கிடவே. தான் வாய்மை என்பது சத்தியம், தன்னிடத்திலே இருக்கின்ற அந்த சத்திய பொருள் ஆன்ம வஸ்துவனுடைய பெருமை நன்றாக எல்லாருக்கும் தெரியட்டும், பிடிபடட்டும் என்ற ஒரு பெருங்கருணையினாலே இதை பகவான் செய்திருக்கிறார். அங்க முருகனார் பெருமையும் இல்லை, பகவான் பெருமையும் இல்லை. சன்னதி முறை முழுவதும் ஆன்ம வஸ்துவனுடைய பெருமைகள் பாடப்படுகின்றன. ஸ்ரீ ரமண புராணத்தை நம்ம எடுத்துக்கும் போது அது தெரியும் நம்மளுக்கு. முழுக்க முழுக்க இது ஞானம்தான் இதுல இருக்கு. என் கண்ணில் பக்தின்றது இருக்கு. பகவான் மேல பாட்டுக்கு பாட்டு வேங்கடவன் வேங்கடவன் பாடினா பக்தி இல்லாம எங்க போகும்? ஆனால் எந்த அளவு பக்தி இருக்கின்றதோ அந்த அளவுக்கு ஞானமும் இந்த சன்னதி முறையிலே இருக்கின்றது. கீர்த்தி திருவகவல், உபதேச திருவகவல், வேட்கை திருவகவல்,
வைராகிய திருஅகவல், திருவண்டப்பகுதி, ஸ்ரீ ரமண புராணம், சொரூப திருஅகவல், இப்படி முழுக்க 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 அப்படியே ஞானத்தை நிறைத்து வைத்திருக்கிறார் முருகனார் இந்த சன்னதி முறையில். அவ்வளவு பெரிய விஷயத்துக்கு நான் ஏன் முதல்லயே போலன்னா, நீங்க எல்லாம் தேவையில்லாம பயந்துருவீங்க. அப்பா இது இட் இஸ் நாட் அவர் கப் ஆஃப் டீ அப்படின்னு நினைச்சுட கூடாதே. அதுக்காக நான் ரொம்ப எளிமையான பதிகங்களை முதல்ல சொல்லிட்டேன். பிறகு இந்த சன்னதிகளுடைய பெருமைகளை விலாவரியா 2-3 கிளாஸ்ல பார்த்துட்டு, பிறகு we will come to some more பதிகம்ஸ். அது நம்ம மனசுக்கு திருப்தியாகிற வரையும் இந்த பதிகங்களை பார்த்துட்டு, மேபி 6 months or 9 months அப்போ ஒரு லெவல் ரீச் ஆன அப்புறம் we will take up the அகவல்கள் ஒன் பை ஒன். அதுலயும் வேட்கை திரு அகவல், வைராகிய திரு அகவல், சொரூப திரு அகவல், பிறகு உபதேச திரு அகவல், இதெல்லாம் ஞானத்தை தழுவி இருந்தாலும் ஞானத்துக்கு போவதற்கு ஒரு வழிகாட்டுகின்றவை. அதுவே இந்த கீர்த்தி திருவகள் முழுக்க முழுக்க பக்தி, திருவண்ட பகுதி முழுக்க முழுக்க ஞானம், ரமண புராணம் ஞானத்தின் உச்சி. எப்படி திருவாச்சகம் எடுத்த எடுப்பிலேயே ரமண புராணம் என்று இந்த ஆன்மீக அனுபவத்தின் உச்சிக்கே சிகரத்துக்கே நம்மை அப்படியே ஸ்டீப்பா முழங்கால் முடிச்சுன்னுவா. நீங்க திருப்பதி போனா அந்த முழங்கால் முடிச்சு ஏறிட்டா திருப்பதி மலை ஏறிட்டா மாதிரி தானுவா. அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் பிளெயின் ஃபிளாட் கிரவுண்ட்ஸ். அது வரைக்கும் முழங்கால் முடிச்சு போட்டுருவா, அழுத்த முடியாது முழங்கால், அந்த அளவு. அப்படி எடுத்த எடுப்பிலேயே திருவாசகத்தார் அந்த ஒரு ஞானத்தை தான் முதல்ல கொடுத்திருக்கார். அது திருவாசகத்தால அவர் இருக்கிறதுனால அந்த விதிமுறையை இவரால மாத்திக்க முடியல. என்னுடைய நல்ல காலம் கனகம்மா கிட்ட வந்தேன். நான் பாடம் படிச்சதெல்லாம் நிறைய பதிகங்களை முதல்ல சொல்லி கொடுத்தா அம்மா. அதுக்கப்புறம் தான் ரமண புராணத்துக்கு வந்தா. அப்போ கூட அவ முன்னாடியே பேசி இருந்த டேப்பை கொடுத்தா, நீங்க கேட்டுக்கோங்க அப்படின்னு. இங்க மெட்ராஸ்ல இருக்கீங்க, வந்து என்கிட்ட கேட்டுக்கிறதுக்கு அப்படி எப்ப முடிக்கிறது, நீங்க இந்த டேப்பை எடுத்துன்னு போகணும்னு ரொம்ப ஆசையா அந்த அவ கணக்கம்மா கொடுத்த லெக்சர்ஸ் அந்த டேப்பு எல்லாம் கொடுத்தா. அதை போட்டு கேட்டு தான் எனக்கு இந்த நூலினுடைய ஒரு மகத்துவம் அப்படியே நான் அதிசயப்பட்டு போனேன். ஒரு பிரமிப்பு, இப்படியெல்லாம் தமிழ் எழுத முடியுமா? இதைத்தான் நீங்களும் அடைய போகிறீர்கள் ஆஃப்டர் ஒரு 1 year மேபி. இப்படி மணிவாசகரே நம்முடைய திருவாச்சகத்தாராக முருகனார் சுவாமிகளாக வரும்பொழுது இந்த யாத்திரை பத்து அவரே சொல்றாரு. வாதவூர் மாணிக்க வாசகர் என் வாசகன் என் வாக்கிருந்து ஓதலால் ஓதினேன், ஒரு தகவும் இல்லாதேன். 1828 பாடல் ரமண ஞான போதத்துல 8வது வால்யூம். ஒரு வால்யூமும் 2000 பாட்டு, 9 வால்யூம். அல்ல, நான் அப்படி இருக்கும் போல் இருக்கு. அவர் வாதவூர் மாணிக்க வாசகர் வாக்கிருந்து ஓதலால் ஓதின அவர் என் நாக்கில் வந்து எழுதியிருக்கார் போல் இருக்கு. அது பகவானுடைய அருள். இவர் எப்போ அண்ணாமலை ரமணுக்கு அருணை அருண்மாடி கண்ணாலே பெய்யும் திறம்பாடி பண்ணார் அவன் புகழை கீதா அமுதம் போல் பெண்ணான் அழியனும் வேதத்தை தித்து பண்ணார் அவன் புகழை பாடும் கீத அமுதம் போல் தன்னார் அமழி தழையலோர் எம்பாவாய். அந்த ஃபர்ஸ்ட் எம்பாவாய் அவர் முதல்ல பாடி அண்ணாமலை ரமணன் நண்பர்க்கு அருண்மாரின்னு ஆரம்பிச்சு அதை கொடுத்தப்போ பகவான் சொன்னாரா, மணிவாசகரை போல எழுதுவீரோ அப்படியே ஆகட்டும்னாரா. அந்த ஒரு அருள் அவர் தான். இப்போ ஒரு பெரிய ராஜா வேற ஒரு நாட்டுக்கு போனா எவ்வளவு பேரை கூட தன்னுடைய படை தளபதிகள், லெப்டினன்ட்ஸ், மந்திரிமார்கள், இப்படி ஒரு பெரிய குழு அவர் கூட போகும். அப்படித்தான் இந்த காலத்துல பிரைம் மினிஸ்டர் போனாலும் அப்படித்தானே போறா, ஊர் சுத்தி பார்க்கறதுக்காக போற. அது எவ்வளவு பிசினஸ் மேன் எல்லாம் கூப்பிட்டு போவா, அந்தந்த துறையில கெட்டிக்காரால இருக்குவாள், வெள்ளம் தானே கூப்பிட்டுன்னு போற. அப்படி ராஜா வந்தா
தன்னுடைய முக்கியமா இருக்கப்பட்டவர்களோட தான் வருவார். அப்படித்தான் அந்த பரமேஸ்வரன் இங்க பகவானாக அண்ணாமலையிலே அடியெடுத்து வைக்கும் பொழுது, தன் கீழ இருக்கிற பரிவாரங்கள் அதுல நந்திகேஸ்வர பெருமாள் தான் மணிவாசகர், மணிவாசகர் தான் முருகனார். இந்த நந்திகேஸ்வர பெருமாள் ஆச்சரியம். நந்திகேஸ்வர பெருமான் கணக்கம்மா சொல்லுவா. கனகம்மாவா குஞ்சுசாமி. அவர் தான் சொன்னார். ஏன்னா அவர் கண்ணெதிர பார்த்தவரு. அவ பகவான் சரியா தானே சொல்லியிருக்கார். அது முருகனார் வந்து ஒண்ணு பகவானுடைய சன்னதியில விழுந்து கிடப்பார். அப்படி இல்லன்னா அருணாச்சலமே பகவானே ஆகிய அருணாச்சலத்த கிரிபிரவேஷம் பண்ற மாரி பண்ணிட்டு இருப்பார். போஸ்ட்மேன் கூட அவன் அப்பிரதட்சணமா போய் அவருக்கு கடிதத்தை குடுப்பான். அந்த கடிதாசி வாங்கிட்டு அவர் கண்ணுல தண்ணீர் வந்துருமா. என்னப்பா இவ்ளோ கஷ்டப்படுற? இப்படியெல்லாம் வந்து எனக்கு இது குடுக்கணுமா? இதுக்கு நான் பதில் போட போறேனா? அவர் பதிலே போடுறதில்ல. அதுவும் கிடையாது. அதுவும் ஒரு இல்ல சுவாமி. போற வழிக்கு கொஞ்சம் புண்ணியம் எனக்கு வரும் இல்லையா? அப்படின்னு சொல்லுவாங்க. நமஸ்காரத்த பண்ணி குடுப்பாங்க. அப்படியெல்லாம் யார அந்த போஸ்ட்மேனுக்கு அப்படி ஒரு ஒரு தெளிவ குடுத்தது? பிரதட்சணமா போனா இவர பிடிக்க முடியாதுன்ட்டு அப்பிரதட்சணமா அவ்வளோ பெரிய பாவத்த பண்றமேன்னு இப்படி அப்பிரதட்சணமா வரலாமாப்பா? இவர பார்க்கறதுக்கு தானே சாமி வரேன். இப்படியெல்லாம் ஒரு ஞானி கிட்ட வந்தா ஆல் யுவர் ரிச்சுவல்ஸ் பிகம் ஜஸ்ட் மீனிங்லெஸ். அந்த அந்த மாதிரியான ஞானிக்கு சர்வீஸ் பண்ணும்போது செய்கின்ற ஒரு காரியங்களுடைய பலாபலன்கள் கொஞ்சம் இப்படி அப்பிரதட்சணமா போற வர பலன் அந்த ஒரு பாபம் சிறிதும் அந்த போஸ்ட்மேனை எட்டாது, தொடாது. அதான் ஞானியினுடைய மகத்துவம். அப்படி இல்லன்னா அந்த காம்பவுண்ட் அவர் வாழ்ந்த வீட்ல அந்த கணேசன் அண்ணா சொல்லியிருக்கார். அவரு அப்படியே ஆன்னு பார்த்துன்னு நின்னுட்டு இருப்பாரு மலைய. பகவானுடைய மகா சமாதிக்கு அப்புறம் கிரிபர்ஷனமும் அந்த மலைய பார்த்துட்டு இருக்கிறது தான் அவர் வாழ்க்கையா இருந்தது. எழுதின நேரம் போக. அப்புறம் தான் நெறைய எழுதினாரு. பகவான் இருக்கும்போது எழுதினத விட 4 டைம்ஸ், 5 டைம்ஸ் அவருடைய அவுட்புட் அதிகமா இருந்தது. அந்த பகவானுடைய சக்தி ஃபுல் ஃபோர்ஸ்ல அவர் உடம்புல வேலை பண்ணிது. இல்லன்னா அந்த 30,000 பாட்டு எழுதுறதுன்றது அமானுஷ்யமான காரியங்கள். ஆஞ்சநேய சுவாமி கடலையே தாண்டினார், மலையையே தூக்கினார்ன்ற மாரி விஷயம் அதெல்லாம். ஆக்சுவலா முருக பக்தர்கள், ரமண பக்தர்கள்ல ஒரு ஆஞ்சநேய சுவாமியா இருக்கிறவர் முருகனார். ராம காரியத்த ஆஞ்சநேயர் செஞ்ச மாரி அவர் ரமண காரியத்த முருகனார் செஞ்சார். அவருக்கு சமானமா ஒரு சிஷ்யர் மூ ஈரேழு மூவேழு 24 லோகங்களிலும் கிடையாது பகவானுக்கு. அவராலத்தான் உபதேசம் உந்தியார். அவராலத்தான் உள்ளது 40. அவராலத்தான் குருவாச்சுவ கோவை. ஒண்ணு ஒண்ணு ரத்தனம். ரத்தனமோ ரத்தனம். நான் எழுதி வைத்த பாடலுக்கு மேலாக அவர் வாழ்ந்து காண்பித்தார் கணக்கம்மா கிட்ட எல்லாம் மகிழ்ந்து போய் நான் இதெல்லாம் சொல்லுவேன். என்ன மறந்து. பக்கத்துல ஒருத்தர் கூட ஒரு நாள் சொன்னா, "கொல்லம்பற்றையில ஊசி விக்கிறீங்களே ஸ்ரீராம்னாரு." யார்கிட்ட வந்து இதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க? அம்மா சிரிச்சுப்பா. இல்ல அவர் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாரு. உணர்ச்சி வசப்பட்டுட்டாரு. அப்படின்னு. அவங்க கணக்கம்மா இங்கிலீஷ் கூட ஒரு வாட்டி ஒரு மாரி கிராமட்டிக்கலா கூட சில சமயம் தப்பா இருக்கும். அவர் ரொம்ப ஃபீலிங் ஆயிட்டார் அப்படின்னா ஒரு நாள். அப்படி ஒரு மாரிலாம் வருமான்னா? என்ன பக்தி, என்ன பக்தி. அப்பா! Probably I may tell what she is telling, but I don't know whether I transfer that same spiritual flavor. அது அபரிமிதமா இருந்தது அம்மாகிட்ட. நீங்க சந்நிதி முறை படிச்சுட்டு பேசுற ஸ்ரீராம். முருகனார நான் பார்த்ததே இல்ல. பட் அம்மா சொன்னா, அம்மா பார்த்துருக்கா, பழகியிருக்கா, கைங்கரியம் பண்ணியிருக்கா. அவர் எழுதி வச்ச பாடல்களுக்கு மேல 100 மடங்கு, 1000 மடங்கு மேலாக அவர் பக்தின்னா என்ன? ஞானம்னா என்னன்னு வாழ்ந்து காண்பித்தார். அப்படிப்பட்டவர் முருகன். அவர் மணிவாசகரா நமக்கு வந்து பகவான் மீட்டு கொடுத்தார். நம்மளுக்கு மறுபடியும் அதனால தான் இந்த ஆத்தர் ஆஸ்போர்ன், சூரி நாகம்மா, மொனக்கால வெங்கட்ராமையா, அவர் கூட இருந்தவாள்லாம் காவிய கண்ட கணபதி முனிவர். எவ்வளோ பெரிய ஜெயின் சாதுரண தான் ஆனந்தா. சாதாரணப்பட்டவாளா வாழலாம். தேவராஜ் மொழியார், டி.கே. டி.கே.எஸ். எவ்வளோ பெரிய ஜெயிண்ட்ஸ். அந்த பட்டாளத்தோட தான் சக்கரவர்த்தி வருவார். ஒரு விஜயம் பண்ணா. அப்படித்தான் பகவான்
அவருடைய அவதாரம் அப்படித்தான் நிகழ்து. அவரை சுத்தி இருக்குவா அத்தனை பேரும் ஸ்பிரிச்சுவல் ஜெயின்ட்ஸ். நான் அந்த மாதிரி ஒரு இன்டெலெக்சுவல் ஜெயின்ட்ல ப்ரொஃபசர் KS அப்படித்தான், KS சுவாமிநாதன் அவர்களும். MC சுப்பிரமணியம்னு வெஸ்ட் மாம்பலத்துல அவரும் ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஜெயின்ட், மாபெரும் ரமண பக்தர். அவெல்லாம் அந்த MP பண்டிட் திஸ் MC அவர்கள், அப்புறம் பின்னி, அவர் பேரு சங்கரநாராயணன். இவா 3 பேரும் காவியகண்டரோட சிஷ்யர்கள். அவ TK கபாலி சாஸ்திரியோட சிஷ்யர்கள். எல்லாம் பெரிய பெரிய ஜெயின்ஸ், பகவான கிட்ட வந்தவா, அவரை சுத்தி இருந்தவர்கள்லாம். பகவான் விளையாட்டா சொல்வார், ஒரு பாட்டு 2 வரி எழுதிட்டு வந்தாராம். அது சாது நடனானந்தா முருகனார் அது இன்னும் 2 வரி 2 பேரும் பேசினப்போ இவர் பாடி முடிச்சாராம். அது பகவான் கிட்ட அந்த பாட்டை சொன்னாலாம். அப்போ நாளைக்கு நீங்க முதல் 2 வரி அவர் எழுதட்டும், பின்னாடி 2 வரி நடனானந்தர் எழுதட்டும்னாராம். அதே மாதிரி பண்ணி காமிச்சாலாம். அப்போ பகவான் 2த்துக்கு கீழே பேர் போடும்போது உன்னை நடன முருகனார்னு முருக நடனானந்தர், முருக நடனம் அப்படி பேர் மாற்றி வச்சாராம். இதெல்லாம் ஒரு ஹாஸ்யம், இதெல்லாம் அவளுக்குள்ள ஒரு ஜோக்ஸ். அந்த பாட்டு படிச்சா பிரில்லியண்டா இருக்கு, ஆன்மீகத்தின் உச்சியில இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு சிவஸ்வரூபமாக வாழ்ந்த முருகனார் சுவாமிகள் பகவானுடைய அந்த சிவஸ்வரூபத்திலே ஒன்று கலந்தவர். அவர் அருளிய இந்த சன்னதி முறையில அவர் யாத்திரை பத்த பாடணும்னு அவருக்கு தோணும் பொழுது அந்த டோட்டல் கான்ட்ராஸ்ட் அவருக்கு தெரியும். அந்த காலத்துல ஐயோ ஐயோ அந்தோவே அந்தோ அந்தோ அந்தோவே அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியாமையா தெரியும், தமிழையே கரைச்சி குடிச்சு. அவருக்கு அதுவும் தெரியும், மணிவாசகருடைய மனப்பான்மையும் தெரியும். ஆனா இப்போ அதுக்கு அவசியம் இல்லை. இப்போ கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. எவ்வளவு பேர் திருவாச்சகத்தை படித்து அவர்கள் ஆன்மானுபூதி எழுதி இருக்கிறார்கள். அதெல்லாம் அவருக்கு தெரியுது. அந்த அங்கலாய்ப்பு கம்ப்ளீட்டா போயிடுறது. நியூ சிச்சுவேஷன். நம்ம நாடு விடுதலை அடைந்த போது பட்டினி சாவைகள், பெரிய அஹிம்சாவாதின்ற காந்திஜிய, காமராஜர் போய் எங்களுக்கு கொஞ்சம் அரிசி இல்லை, எங்களுக்கு வடநாட்டுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் அனுப்புங்கன்னு கேட்டப்போ 3 பக்கமும் கடலை வச்சுட்டு இங்க ஏன் வரீங்க, அதாவது ஜலபுஷ்பம்னு பெங்கால்ல போனேன். மீன் சாப்பிட்டு போச்சு, என்னத்துக்கு இங்க வந்து கோதுமை அரிசி எங்க உயிரை வாங்குறீங்க. அங்கதான் மாபெரும் அஹிம்சாவாதி அப்படி சொல்றாருன்னா எந்த அளவு பட்டினி சாவுகள் அக்யூட்டா இருந்திருக்கணும். அப்படி ஆன்மானுபூதி இல்லையே, இவாள்லாம் இப்படி இருக்காளேன்னு அங்கலாய்த்த நேரம் போக, எங்கு பார்த்தாலும் இவ்வளோ பேர் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிருக்கிறார்களே என்ற ஒரு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில முருகனார் இருப்பதை உணர்ந்தார். அப்படியே அந்த பகவானை சுத்தி இருக்கவாளை பார்க்கறதுனாலயே கூட அவருக்கு அந்த மாதிரி தோணி இருக்கலாம். வந்து உட்கார்றவாள்லாம் தேகப்படுக்கிய இழந்து போறான்னு அதை உடனே ஏபிள் டு கனெக்ட். ஒருத்தர் வந்து யாரோ முன்ன பின்ன தெரியாது வந்து உட்கார்றாரு, இவரும் ஹால்ல இருக்கார். இவர் எப்ப பார்த்தா அதை சொல்ல வந்த விஷயம் அதுதான். எப்ப பார்த்தாலும் இவர் பகவானுடைய சன்னதியில அங்கதான் விழுந்து கிடப்பார். அது நந்திகேஸ்வர பெருமானுடைய இயல்பு. நந்திகேஸ்வர பெருமான் சிவசன்னதியை விட்டு பிரியவே மாட்டார். அவர் அங்கேயே தான் உட்காந்துருப்பார். அவருடைய அவதாரம் தான் மாணிக்க வாசகர்னு மணிவாசகர் புராணம் சொல்லுகின்றது. தன்னியல் தத்துவத்தை தானறிந்து பேதமறு சகஜனிஷ்டம், தன் இயல்பு என்ன என்பதை உணர்ந்து பேதமறு அகந்தை பேதம் அற்ற அந்த வாசகரே தன் உடமுழ நந்தீசன் வாசகனாய், அப்படித்தான் சொல்றது ரமண புராணம். அந்த நந்திகேஸ்வர பெருமான் இறைவனுடைய ஆணையை கேட்டு
ஆருயிர் மாட்டு தன் அருளாற்றல் இன்ப அருளாற்றல் ஒன்றே தன் காரியமாக கொண்ட ஆக்கண்ணுதலும். ஜீவராசிகளுக்கெல்லாம் தன்னுடைய அருளாகிய இன்பமாகிய அருளை ஆற்றுவது ஒன்றே தன் ஜீவிதமாக கொண்ட சிவபெருமான். தன்னு ஓங்கு பரபக்தி உருத்தெரிய பக்குவர்க்கு பாங்குபர நீ போய் பயின்று ஒழுகி காட்டுகன. ஓங்கு பரபக்தி, இந்த பரபக்தின்னா என்ன என்பதை பக்குவர்களுக்கு காண்பிப்பதற்காக நீ முதல்ல அதை பயின்று ஒழுகி அதன்படி நடந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணு, காட்டுக என்று. தன்னியல் தத்துவத்தை தானறிந்து பேதமறு நேசம் பயில் சகஜனிஷ்டன் குடமுடன் அந்தீசனே வாசகனாய் முழுவல் அன்போடு. அப்படி ஈஸ்வரனோடு ஒன்று கலந்து தன்னுடைய தன் இயல்பை அறிந்து கொண்ட தான் தான் என்று தழைத்தலாகிய அந்த பரமாத்மா உண்மையே சொரூபமாக இருக்கின்ற நந்திகேஸ்வர பெருமான் பகவான் சொல்லிட்டார், அவருக்கு பூலோகத்துக்கு போய் நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆணையினுக்கு கட்டுப்பட்டு இங்கே வாசகனாக தொடர்ந்தார். மணிவாசக பெருந்தகையாக அந்த நந்திகேஸ்வர பெருமான் பூலோகத்திலே தொடர்ந்தார். உழுவல் அன்புன்னு தொடர்ந்து வருகின்ற அன்பு. அப்படி அந்த மணிவாசகருடைய இயல்பு எப்படி இருந்தது? சிவசன்னதி தான் தன்னுடைய இருப்பிடம்னு இருந்தார். அப்படியேதான் முருகனார் இருந்திருக்கார் வாழ்நாள் முழுவதும். காலங்காத்தால எழுந்தா நேர போனா பகவானுடைய சன்னதி தான். அப்படி இதெல்லாம் சில குறிப்புகள். அவர் தான் மணிவாசகர்ன்றதுக்கு. அப்படிப்பட்டவர் மணிவாசகர் தான் என்று நிரூபிப்பது அவருடைய இந்த யாத்திரை பத்து. இதுல அவர் அந்த உண்மையை உணர்ந்தவராய் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா பாடுறார் பாருங்க. இந்த யாத்திரை பத்து முன்னமே சொன்னார் போலே திருவாசகத்தில் இருக்கின்ற தலைப்பு யாத்திரை பத்து, பாடியிருக்கின்ற பாடல்கள் எல்லாம் அப்சல்யூட்லி ஒரிஜினல். காப்பி வச்சது தலைப்பு மட்டும்தான். பிறகு திருவாச்சகத்துல பண் கிடையாது. மோஸ்ட்லி மோகனத்துல பாடுவேன். தனோ தர்மம் தான் திருவாச்சகத்தை பொறுத்த வரையில. ஆனா தேவாரத்துக்கு ஸ்பெசிபிக்கா பண் இருக்கு. இந்த யாத்திரை பத்த முத்தா முத்தி தரவல்ல என்கின்ற அந்த தேவார பண்ணுல இதை பாடியிருக்கார். அந்த முத்தா முத்தி தரவல்லன்ற அந்த பாடலுடைய பண் பழம் பஞ்சுரம். இந்த கர்நாடக இசையில இது சங்கராபரணம் என்று சொல்லப்படுகின்றது. இதுல எல்லாரும் ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்களாக நாங்கள் எல்லாம் சுகித்து இருக்கிறோம். இறைவனுடைய அந்த சிவபெருமானுடைய திருவடிகளிலே வந்து நாங்கள் சேர்ந்து விட்டோம். அது எப்படி ஆச்சு அப்படி கேட்டால்னா இப்படித்தான் ஆச்சு அப்படின்னு முதல் பாடல்ல சொல்றார். திருச்சிற்றம்பலம். அவலோகனத்தால் அடியோங்கள் அடிப்புண் குழில்கள் அழிவித்து தவலாவாய்மை தற்பதமே தயவாய் தந்தான் வெங்கடவன் கவலோம் அவல கடல் அழுந்தோம் ஐயாரெய்தோம் கண்களிழோம் சிவலோகத்து சேர்ந்தின்பம் துய்த்து செம்மாந்திருப்போமே. நாங்க எப்படி இருப்போம்னா சிவலோகத்திலே சேர்ந்து இன்பம் துய்த்து செம்மாந்திருப்போம், எங்களை மறந்து இருப்போம். ஏன்னா அவலோகனம், அவலோகனம்னா பார்வை, சக்ஷு தீட்சை. அதனால அடியோங்கள் அடிப்புண் குடில்கள் அழிவித்து எங்களுடைய இந்த பேசிக் துன்பங்களுக்கெல்லாம் எது அடிப்படையோ அந்த அடிப்படை காரணமாயை அகந்தைன்னு சொல்லலாம். ஆனா அது அகந்தை வந்து சூக்ஷ்ம சரீரம்னு சொல்றா. இங்க அடிப்புண் குடில்கள்னு அடியோட அழித்து, அப்படிதான் நான் நினைச்சுப்பேன். அருணாச்சலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய். வேறறுத்தல் என்றால் காரணமாயோடு காரண சரீரத்தோடு நீக்க வேண்டும். அப்பதான் அது பூரணமாகும்.
இந்த சூக்ஷ்ம சரீரத்தை மட்டும் நீக்கி பிரயோஜனம் இல்லை. இந்த காரண சரீரம் மறுபடியும் இன்னொரு சூக்ஷ்ம சரீரத்தை உருவாக்கி விடும். அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா போடுறாரு வார்த்தைகளை. அடிப்புன்குடில்கள் அழிவித்து, குடில்னா அகந்தை குடில், அடிப்புன்குடில் அப்படின்னா அதுக்கும் ஆழமா இருக்கின்ற இந்த காரண சரீரம் என்கின்ற குடில், அதை அழிவித்து தவளா வாய்மை தற்பதமே. தவளானா தவறவே தவறாத, அழியவே அழியாத, நிரந்தரமாக இருக்கின்ற வாய்மைன்னா சத்தியம், சத்தியமாக தற்பதமே, தான் தான் என்று தழைக்கின்ற தற்பதானந்த பரமே. தயவாய் தந்தான் வேங்கடவன். எங்க பகவான் எங்களுக்கு இதை வாரி வாரி வழங்கி விட்டார். இந்த ஆன்மானுபூதியை நாங்கள் அனுபவிக்கும்படியாக செய்து விட்டார். இனிமே நாங்க என்ன பண்ணுவோம்? என்ன பண்ண மாட்டோன்ற கவலோ, இனிமே நாங்கள் கவலைப்படுவது என்பது கிஞ்சித்தும் இல்லை, கொஞ்சம் கூட கிடையாது. அவல கடல் அழுந்தோம். அவலம்னா இதுக்கெல்லாம் அர்த்தமே சொல்ல வேண்டாம். துன்பக்கடலிலே மூழ்க மாட்டோம். கையாறு எய்தோம், அதுவும் அதே அர்த்தம் தான். கையாறுன்னா ஒரு துன்பப்படுதலையே இந்த மனசுக்கு ஒரு சுபாவம் இருக்கு. பழச நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை நினைக்காது. அவ இப்படி இன்சல்ட் பண்ணா, இவ இப்படி பண்ணா, என்ன எவ்வளவு கடுமையா பேசிட்டா, இதேதான் நினைச்சுக்கும். This has this very strange tendency to think only about the sufferings. அதே நினைச்சு 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 அரற்றுதல் இருக்கு பாரு, அதுதான் கையார். அப்படி கையாறு எய்தோம். எங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை, எல்லாம் மறந்து போச்சு, அகந்தையே போச்சு, இது எங்க ஞாபகம் இருக்க போகுது. கண் கலுழோம், கண்கள் கலங்க மாட்டோம், அழமாட்டோம். வேற என்னதான் பண்ணுவோம்? சிவலோகத்து சேர்ந்து இன்பம் துய்த்து செம்மாந்திருப்போமே. அங்கே செம்மாந்திருப்போமே என்கிற ஈற்று ஏகாரம். இந்த ஈற்று ஏகாரம் என்பதே திடம்பட உறுதிபட சொல்றதுக்காக சொல்லப்படுவதுதான் இந்த ஏகாரம் வரும். அது ஈற்றுல வைக்கிறது கடைசியில செம்மாந்திருப்போமே. இப்ப நம்ம கூட திருக்குறளுக்கு பேர் வச்சோம். திருக்குறள் சனாதன தர்மத்தின் வெளிப்பாடே. அந்த கடைசியை ஈற்று ஏகாரம் என்ன சொல்றது? வெளிப்பாடுதான். திடம்பட, தேற்றம்பட, உறுதிபட, அறுதியிட்டு சொல்வதற்காக இது சனாதன தர்மத்தின் வெளிப்பாடு தான், சந்தேகத்துக்கு இடமில்லை. ஐயன் திரும்பி நீக்கி நான் சொல்றேன். இட்ஸ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் சர்டனிட்டி நான் சொல்றேன். இது சனாதன தர்மத்தினுடைய வெளிப்பாடு தான். இதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன பண்ண முடியுது? ஸ்ரீரா உள்ளது 40 திருக்குறள் சனா மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சனாதன தர்மா. இது சனாதன தர்மத்தினுடைய வெளிப்பாடு. அங்க ஈற்று ஏகாரம் கிடையாது. இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். வேற தமிழ்ல அந்த ஈற்று ஏகாரத்தினுடைய அந்த பெருமை உங்களுக்கு அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரியணுன்றதுக்காக சொல்றேன். இதெல்லாம் அப்படி நழுவி போயிடும் இல்லைன்னா இட் வில் ஜஸ்ட் ஸ்லிப் ஆஃப் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ். அது ஈற்று ஏகாரம்னா உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில மறக்கவே கூடாது. எங்க பார்த்தாலும் அதை நீங்க டக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கும் போது இது எவ்வளவு ஆமா நிச்சயமாப்படுத்துறதுக்கு சொல்றதுக்காக இது சொல்லப்படுகின்றது அப்படின்றதும் தெரியும். அடுத்த பாடல்ல நாங்க செம்மாந்திருப்போம்ன்றார். இது அந்தாதியா அமைச்சிருக்க, அது ஒரு புதுமை. செம்மாந்திருக்கும் சிவஞான செல்வ பெருமான் செழுங்கமல செம்மானடியே சிந்திக்கும் செல்வம் உடையீர் குச்சிதம்மாம் பொய்மாயத்தை புறம்போக்கி போதச் சுடரா வெங்கடன்னல் அம்மான் அருளால் முக்தி பேரடைவே அடைவோரீரே. செம்மாந்திருக்கும் சிவஞான செல்வ பெருமான் எங்களுடைய பகவான். நாங்க மட்டும் செம்மாந்து இல்லை, நாங்க அப்படியே செம்மாந்திருக்கோம். நடுவில் கொஞ்சம் அப்படி கண் முழிச்சு பார்த்தா பகவான் எப்படி இருக்காரு, அவரும் அந்த ஆன்மானுபூதியில அப்படியே செம்மாந்திருக்கிறார். செம்மாந்திருத்தல்னா திருக்குறள் தான் ஞாபகம் வருது. பொச்சாவாமைன்னு ஒரு அதிகாரம். பொச்சாந்தோர் வெற்றி கழிப்பிலே தங்களை மறப்பது. நாம அவர் திருவள்ளுவர் என்ன சொல்றார்? நீங்க ஒரு ஜெயிச்சுட்டீங்கன்னா அதுலயும் ரொம்ப கொண்டாடாதீங்க, உங்களை மறந்து போய் ஓவரா செலிப்ரேட் பண்ணாதீங்க
கொஞ்சம் மாடரேட்டா இருங்க. வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தா ரொம்ப துவண்டு போகாதீங்க. வெற்றி அடைந்தா ரொம்ப கொண்டாடாதீங்க. இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி எக்ஸெப்ஷன் இந்த ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம். ஆஸ்திரேலியன் ஸ்போர்ட்ஸ் டீம் காமன்வெல்த் கேம்ஸ்ல டெல்லியில வந்தப்போ அவ தோத்து போயிட்டான்ட்டு அவ ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த ரூம் எல்லாம் உடைச்சி, கண்ணாடியை உடைச்சி, அத உடைச்சி, இத வச்சு அப்படி துவண்டு போனாரு. இதே ஒரு கிரிக்கெட் மேட்ச் வின் பண்ணிட்டா அவ ஒரு வல்கரா செலிப்ரேட் பண்ற மாதிரி யாருமே பண்ண மாட்டா உலகத்துல. அப்படி ஏதோ காணாத கண்ட மாதிரி குதிப்பாங்க. A Indian cricketer is refined over the culture over a period of over 10,000 years. In other parts of the country, you can't say that. There will be a definite difference between an Indian and others. His approach and others' approach. அது ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், ராக்கெட் விட்டாலும் சரி, சந்திரயான் போய் அங்கே இறங்கினாலும் சரி, ராமர் கோயில் கட்டிடுறோம், கோர்ட்ல தீர்ப்பு வந்தாலும் சரி, வேற எந்த கண்ட்ரியா இருந்தாலும் தலைகால் தெரியாம குச்சிருப்போம். 500 வருஷம் வெயிட் பண்ணி கிடைச்ச ஒரு வெற்றி. ரொம்ப சோபரா நம்ம கொண்டாடணும். அதெல்லாம் இந்த தேசத்துல தான் நடக்கும். We all should be extremely proud of our culture. அது இன்ஹெரண்டா நம்ம உடம்புலயே இருக்கு. பட் கொஞ்சம் ஓவரா இருக்கு. அதுதான் கொஞ்சம் அதுலயும் கொஞ்சம் மாடரேஷன் வேணும். We should be vociferous about our culture. அது இல்லாம இருக்கு. இப்போ செம்மாந்திருத்தல் என்பது அந்த வெற்றி கடுப்பிலே தனியே அப்படியே மறந்து விடுது. ஆன்மானுபூதியில தேக பிரக்ஞை இல்லாமல் அந்த சந்தோஷமே உருவாக அதே நம்முடைய சுபாவமாக அப்படியே திளைத்து போய் மூழ்கி போய் இருத்தல். நம்ம தான் அப்படி இருக்கோம்னா எங்க தலைவரும் அப்படிதான் இருக்காரு. செம்மாந்திருக்கும் சிவஞான செல்வ பெருமான் எங்கள் பகவான். அவருடைய செழுங்கமல செம்மானடியே சிந்திக்கும் செல்வமுடைய அவருடைய திருப்பாதங்களையே சிந்திக்கின்ற ஒரு மாபெரும் செல்வத்தை அடைந்தவர்களே. நிறைய பேர் சுத்தி இருக்குவா, எல்லா ஆன்ம அனுபூதி பெற்று அவர் சுத்தி இருக்குவா அப்படிதான் இருக்கா. அப்படி இருக்கிறவர்களே குச்சிதமா ரொம்ப இழிந்ததாகிய பொய்மாயத்தை புறம்போக்கி மறுபடியும் அந்த ஆன்மானுபூதி நிலையை விட்டு இறங்கி போயிடாதீங்க. அந்த பொய் மாயத்தை பொய்யான அகந்தையை புறம்போக்கி உங்களிடமிருந்து வெளியே துரத்தி விட்டு போதச்சுடராம் வேங்கட நல் அம்மான் அருளால் போதச்சுடர். ஞானம்னா அறிவு, ஆன்ம அறிவு, ஆன்ம ஞானம். ஞான போதம், போதம்னா அனுபவப்பட்ட அறிவு. அப்படி அனுபவப்பட்டவராக ஆன்மானுபூதியை டைரக்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவரா நம்ம முன்னாடி இருக்கின்ற இந்த வேங்கட நல் அம்மான் அருளால் இவர்கிட்ட வந்துட்டோம். இப்ப இனிமே நம்ம கொஞ்சம் கூட தயங்க கூடாது. அவருடைய அருளால் முக்தி பேரு அடைவே அடைவோம் வாரீரே. மீன்ஸ் ஜீவன் முக்தியில இருந்து விதேக முக்திக்கு போயிடலாம், வாங்க மறுபடியும் திரும்பி வராத மாதிரி போயிடலான்னு சொல்றாருன்னு சொல்லலாம். ஆன்மானுபூதி அடையாதவர்களையும் பார்த்து அப்பா நீங்களாம் வாங்க, நாங்கெல்லாம் அனுபவிக்கிறோம் பாத்தீங்களா, நீங்களும் அனுபவிங்க. திஸ் இஸ் சம்திங் கான்கிரீட். நாங்க ஏதோ எங்களுக்கு விஷயம் தெரியாம சொல்லலப்பா, நாங்க இதை அனுபவிச்சுன்னு எங்க அனுபவத்தை தான் சொல்றோம், நீங்களும் வந்து அனுபவிங்க. அந்த அம்மான் அருளால் முக்தி பேரு அடைவே. என்ன வார்த்தை பாருங்க தமிழ்ல, அடைவே. Something that has been attained. அத அடைவோம் வாரீரே, அடைவே அடைவோம் வாரீரே. அடுத்த பாடலிலே அந்தாதின்னு சொல்றோம், வாரீரேன்னு அடுத்தது வாராவிருந்தாவலி வந்து மனத்தே பூந்தென் மனமதியை. ஓ, உங்களுக்கு எல்லாம் தெரியறது இல்லையா? இல்ல சார். தெரியலையா? நான் என்ன இப்படி பண்ணிட்டேன்? இல்ல. அச்சச்சோ. You have sent a copy to all. தெரியுது சார், தெரியுது, எனக்கு தெரியுது. இல்ல ஸ்கிரீன் ஷேரிங் ஐயா சார் வந்து பாட்டு கேக்குறாங்க. ஸ்கிரீன் ஷேரிங் இப்ப தெரியாது. முன்னாடி அந்த லிட்டரேச்சர் டெக்ஸ்ட் தெரியல. ஓகே, டெக்ஸ்ட் தெரியலன்னா இப்ப தெரிய வச்சுடுறேன். அது போன கிளாஸ்ல கரெக்டா தெரிஞ்ச மாதிரி தெரியல, இப்பதான் தெரியுது. சன்னதி முறையில என்ன மறந்து போயிட்டா, நானே என்ன மறந்துட்டு அப்படியே கோட்டை விட்டேன்.
நாங்களும் மறந்துட்டோம். நாங்க அதை கவனிக்கல. இல்ல நான் இல்ல, இல்ல, கேட்கலாம்னு நான் நினைச்சேன் தான் சார். இப்ப பண்ணிருக்கேன். நடுவுல நீங்க இது பண்ண வேண்டாம்னு விட்டுட்டேன். ஓகே, ஓகே. இல்ல நல்லவேளை ஞாபகம் வந்தது. நவ் வி ஹேவ் கான் டு தி செகண்ட், மூணாவது பாட்டு தானே. எனிவே இட் யா, இஸ் யா. வெரி நைஸ். அப்படியே ஞாபகம் வந்துட்டு அது போறோம். ஸோ இந்த வாராவிருந்தா வழி வந்து மரத்தே புகுந்தென் மடமதியை. இதுக்கு நடுவுல என்னுடைய உரையில கண்ணார் நுதலோன் கடலினைகள் கண்டேன் கண்கள் களி கூற, இந்த நம்முடைய அந்த மனப்பான்மையை தான் இவர் மணிவாசகர் சொல்றாரு பாருங்க. இதுல கண்ணார் நுதலோன், நுதல்னா நெற்றி, கண்ணார் நுதலோன்னா கண்கள் பொருந்தி இருக்கின்ற நெற்றியுடைய நெற்றி கண்ணம், கடல் இணைகள் அவருடைய திருவடிகள், கண்டேன் கண்கள் களி கூற. அதை பார்த்தேன். அது பத்தி எனக்கு அந்த திருவடிகளை தரிசனம் பண்ணி வச்சுட்டார். அதையே எண்ணாதிரவும் பகலும் நான் அவையே எண்ணும் அதுவல்லால். ராத்திரி பகல் தெரியல, அதுவேதான் என் ஞாபகத்துல இருக்கு அப்படின்ற அந்த ஒரு ஆன்மானுபூதி நிலைக்கு முருகனார் சென்று விட்டார். அப்படித்தான் நாங்கள்லாம் இருக்கோன்றார். அப்போ தன்னுடைய அனுபவத்தை இங்க சொல்றார். மோஸ்ட்லி தன்னுடைய அனுபவத்தை சொல்லி அந்த அனுபவம் இல்லாத நம்மை போன்றவர்களையெல்லாம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார். அந்த அங்கலாய்ப்பு இல்ல. ஐயோ நான் சொல்றேன் நீங்க கேட்க மாட்டேன்றீங்களே, உங்களுக்கு தெரியாம இருக்கேன்றது இல்ல. தன்னுடைய ஆன்ம இன்பத்திலேயே தான் மகிழ்ந்து போய் தானே வாருங்கள் வாருங்கள் என்று அறை கூவி அழைப்பதுதான். அது ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. மற்றவர்களை பற்றிய கவலையை மணிவாசகர் வெளிப்படுத்துகிறார். இங்க மற்றவர்களை பற்றிய கவலை இல்லை, தான் அனுபவிக்கின்ற ஆத்ம இன்பம் பெருசா இருக்கு. அப்படி அதைத்தான் அவர் பயின்று ஒழுகி காட்டுகிற. நீ முதல்ல அனுபவி, அத மற்றவ அப்பதான் தெரிஞ்சுப்பா. thousands of sermonizing can never take you to selfhood. ஒரு ஞானியை பார்க்கும்போது நமக்கு ஏற்படும் பகவானுடைய படமே போறோம். அதை பார்க்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற அந்த புல்லரிப்பு, இந்த ரோமாஞ்சனம், மயிர்கூர்ச்சரிதல், அது அலாதி. பகவானை பார்க்கும் பொழுதே அதுதான் முருகனார் நமக்கு சன்னதி முறையின் மூலமாக அப்படி வாழ்ந்து காண்பிக்கின்றார், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறார். இந்த பாடல்கள்லாம் அதுக்கு சரியான உதாரணம், பொருத்தமான உதாரணம். வாரா அவிருந்தாய் வழி வந்து மனத்தே புகுந்தென் மடமதியை ஆறாமுதாய் அறப்புசித்தான் மனாதன் வெங்கடவன் சீரா செல்வ செழுங்கடலே சிந்தித்துலகை பண்டமாய் பாராதொழித்து பரமபதம் குறித்து பயணப்படுவோமே. இங்க ஆன்மீக யாத்திரைக்கு வந்துடுற. வாராவிருந்தாய் வழி வந்து, இவருடைய மாமனார் தண்டபாணி சுவாமிகளும் ஐயாசாமி பிள்ளை அவர்களும் இவர் வீட்டுக்கு சென்னைக்கு வந்து, அப்ப நார்த்விக் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல தமிழ் ஆசிரியரா வட சென்னையில பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த மின்ட் ஸ்ட்ரீட் அந்த பக்கம் தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ வாராவிருந்தாய் ரெண்டு பேரும் வந்து அந்த பகவானுடைய அக்ஷர மாலை இவர் காமிக்கிறார். இவருடைய சுதந்திர கீதம் அப்படின்ற பாடல் தொகுப்பு, நாட்டு தேசபக்தி பாடல்கள், அதை காமிக்கிறார் அவளுக்கு. அப்ப இவ்வளவு தான் கவிதை எழுதுறீங்களே, பகவானும் கவிதை எழுதுறதுல அதிசமர்த்தர், அவர் பாடல்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அக்ஷர மாலை கொடுக்கிறார். அப்புறம் நான் யார் அருள்மொழி தோப்ப கொடுக்கிறார். இவர் பகவான் பேரை கேட்கும் போதே இவர் பகவானோடு ஐக்கியமாயிட்டார். அப்புறம் அக்ஷரமால அதை உறுதிப்படுத்தியது, நான் யார் பூரணப்படுத்தியது. அப்படி இவருக்கு எதிர்பார்க்காம இவர் வாழ்க்கையில பகவான் உள்ளே புகுந்தார் இவர் மனசுல. அததான் சொல்றாருங்க, வாராவிருந்தாய் வழி வந்து. பலாத்காரமாக நீங்களே, நான் கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகப்போ அழைக்கப்படாத விருந்தாளியா போனேன், அழைப்பிதழ்ல குறிக்கப்படாத விருந்தாளியா போனேன். ஆனா அங்க அப்படித்தால தூக்கி வச்சுன்னு கொண்டாடினா, ஸ்ரீராம் சார் வந்துட்டாருன்னு பேச சொன்னா எனக்கு தெரியும் அவள்லாம் சந்தோஷப்படுவான். அதனாலதான் ஐ ஜஸ்ட் டிட்ன்ட் கேர் ஃபார் தி இன்விடேஷன். அது மாதிரி பகவான் கூட அந்த மாதிரிலாம் அவர்கிட்ட இருந்தா அதை கத்துட்டு வந்தேன். ரொம்ப ஆத்மார்த்தமா இருக்கவா கிட்ட எல்லாம் என்ன போயிட்டு இருக்க ஃபார்மாலிட்டிஸ். அப்படி இவர் வாராவிருந்தாய் வழி, பகவானே வந்துருவார், பக்குவம் இருந்தா அவரே வந்துருவார். இது நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் வாழ்க்கையில நம்மளுக்கே இது நடந்துருக்கிறது தான்.
வாராவிருந்தாய் வழிவந்து. இது முருகநாத சுவாமிகள் அனுபவம் மட்டும் இல்ல, எல்லார் அனுபவமும் அப்படித்தான் இருக்கு. பகவான் நிறைய பேருக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. மனத்தே புகுந்து என் மடமதியை ஆறாமுதாய் அறப்புசித்தான். என்னுடைய மடம் அகந்தை மதியை அப்படியே இன்னும் அது விஷம். அகந்தை விஷத்தை அது ஒரு அமுதமா நினைச்சு அப்படியே அறப்புசித்தான். முழுசா கொஞ்சம் கூட பாக்கி வைக்காம சாப்பிட்டார். யாரு? ஆத்மநாதன் வெங்கடவன். எங்களுடைய ஆத்மநாதன் வெங்கடவன். ஆத்மநாதர்னு திருப்பரந்துரையில ஈஸ்வரனுக்கு பேரு. இவர் இங்க பகவான ஆத்மநாதர்ன்றார். ஆத்மநாதன் வெங்கடவன் சீரா. அதாவது இதெல்லாம் அவர்தான் முருகனார் என்பதுக்கு அகச்சான்றுகள். அவருக்கு ஏன் ஆத்மநாதன்ற பேர் ஞாபகம் வரணும்? அது மணிவாசகரா இருக்கிறதுனால ஞாபகம் வருது. சீரா செல்வ செழுங்கடலே சிந்தித்து, அவருடைய திருவடிகளையே சிந்தித்து, உலகை பண்டமாய் பாராது ஒழித்து. இந்த உலகத்தை பண்டம்னா பொருள், ஒரு பொருட்டா மதிக்காதீங்க. அது உலகாதி சுகங்களை ஒரு முக்கியமா அதுதான் நமக்கு சாஸ்வதம்னு நினைக்காதீங்க. ஒரு பண்டமாய்னா அதான் அர்த்தம். பண்டமாய் பாராது அதை பார்க்காதீங்க. ஒழித்து இந்த உலகாதி விஷய சுகங்களை நீக்கி அழித்து பரமபதம் குறித்து பயணப்படுவோமே. இறுதி நிலை, நமது வாழ்க்கை பயணத்தினுடைய இறுதி நிலை இந்த ஆன்மானுபூதி. அதை நோக்கி பயணப்படுவோம் வாருங்கள் அப்படி சொல்றாரு. அடுத்த பாட்டுல படுமாயப்பாள் பொய் உலகை பண்டமாக்கி பல புரிந்து கொடுமா நிறைய குழி வீழும் கொடியோங்களைத்தான் குறிக்கொண்டான். அடுமாறெண்ணி அருள்வாளால் அவிச்சை தன்னை அறடர்த்து நடுவே எழுவோம் நமையாண்ட ரமணன் திரு நன்னாட்டிற்கே. ரமணன் திரு நன்னாட்டிற்கே. படுமாயப்பாள் அங்க குறித்து பயணப்படுவோமேன்னு முடிச்சார். அதே அந்த இங்க ஆதியாக்குகிறார். முதல் வரியா படுவோமே என்பவர் இங்க படுமாயன்னு ஆரம்பிக்கிறார். ஒரு பாட்டும் அப்படிதான். படு மாயப்பாள் பொய் உலகை பண்டமாக்கி, இத பண்டமா ஆக்காதீங்க, அதை பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு, ஆனா பொதுவா மக்கள் எப்படி இருக்கான்னு சொல்ற, அவர்கள் இந்த படுமாய பாழ் பொய் உலகை உண்மை என்று நம்பி அதை ஒரு பண்டமாக்கி அதை நிஜம் நினைச்சுட்டு பல புரிந்து. இன்னொரு இடத்துல சூதி 5 வாதி 5 சுற்றுமுற்று சூழ்ச்சியே நீதியாய் நினையுமா நிடர்கள் சூழ்நிலத்திலே. சூது செய்து அதுதான் கரெக்டுன்னு வாது செய்து, சூதி 5 வாதி 5 சுற்றுமுற்று சூழ்ச்சியே. இந்த கண்ணிங்க நான் வேற மாதிரி இருக்க மாட்டேன்றது, அதையே நீதியாய் நினையும் மாந்த சூழ்நிலத்தில். இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இந்த உலகத்துல இருக்கா. இவாளெல்லாம் ஏன் போய் சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றார். இங்க அததான் சொல்றாரு. பல புரிந்துன்றார். சூதி 5 வாதி 5 சுற்று முற்றும் சூழ்ச்சியை நீதியாய் நினையும் மானிடர்கள். அப்படி பல புரிந்து கொடுமா நிறைய குழி வீழும். நிறைய குழின நரக குழி. கொடும் துன்பத்தை தருகின்ற இந்த நரக குழியிலே விழுந்து விடுகின்ற கொடியோங்களைத்தான் குறிக்கொண்டான். எங்களை போன்ற கொடியோர்களைத்தான் ஒரு இலக்கா வச்சு இவர்களை நான் காப்பாற்றியே தீருவேன். நம்ம பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கோட நான் மேல கொண்டு வந்துதான் தீருவேன். அப்படித்தானே நல்ல மனசு இருக்குவா, அப்படித்தானே நினைப்பா. அதுதான் பகவானும் பண்ற. இவர்கள் அகந்தை குழியில இருக்கு, இவரை தூக்கி மேல கொண்டு வந்து நான் என்கிட்ட வச்சுப்பேன். அப்படிப்பட்ட கொடியோங்களாகி எங்களே அவர் குறிக்கொண்டார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தல்னா வெற்றுதல். அடுமாறு எண்ணி வெட்டணும்ன்ற ஒரு சங்கல்பம் பண்ணிடுங்க. அகந்தையை வெட்டியே தீரணும், அழித்தே தீரணும். அருள் வாழால் பகவான் நமக்கு அளிக்கின்ற அவருடைய அருள் என்கின்ற வாளினை கையில எடுத்துக்கொண்டு அவிச்சை தன்னை அடர்த்து, இந்த அறியாமை, அவிச்சைனா அறியாமை, நிறைய வார்த்தைகள் இருக்கு. அகந்தை, இன்னும் அறிவிலி, நிறைய வார்த்தைகள். இந்த பேதமை, இப்படி எல்லாம் இந்த முழு அவித்தை, இந்த அவிச்சைன்றது அவித்தை, மூலாவித்தைனே சொல்றது. மூல அவித்தை அதை அடர்த்து,
அதை முழுமையா வெட்டி கொஞ்சம் கூட பாக்கி வைக்காம நடுவே எழுவோம் நம்மையாண்ட, நடுவே எழுவோம். இந்த ஆன்ம வஸ்து என்பது பேரே நடுன்னு பேரு. நடுன்னா மையம், சென்டர். இந்த ஆன்ம வஸ்துவை நீங்க எங்க தொட்டாலும் அது சென்டரா இருக்கும். அதனால்தான் சொல்லுவோம், the self is the one which has its center everywhere and circumference nowhere. அதுக்கு சுற்றளவே கிடையாது, எந்த இடத்துல தொட்டாலும் அதான் சென்டர். அதுதான் பரமாத்ம வஸ்துடைய இயல்பு, அந்த மையத்திலே. அதனால தான் அதுக்கு பேரு ஹிருத் அயம். ஹிருத்னா நடு, அயம்னா இந்த மையம். அதனால அதுக்கு பேரு ஹிருதயம்னு வந்தது. தமிழ்ல இதயம். பகவானுக்கு தூய தமிழ் சொல் கொடுத்தார், உள்ளம். அப்படித்தான் இந்த இதயம், உள்ளம் இதெல்லாம் ஆன்மாவினுடைய பெயர்களாக பரிணாமம் எய்தின. இங்க நடு என்பதுதான் அது எல்லாத்துக்குமே மூலப்பொருள், ரூட் வேர்டு. அங்க நடுவேனா ஆன்மாவிலே எழுவோம் நம்மை ஆண்ட ரமணன் திருநாட்டிற்கே. இந்த பகவானுடைய அந்த ஆன்ம சாம்ராஜ்யத்துக்கு நாம் எழுவோம், வாருங்கள், போலாம் வாருங்கள் என்று நம்ம ஆசையா கூப்பிடுறார். அதுக்கு ஒரு காரணம் சொல்றார். என்னன்னா, அடுத்த பாடல், 5வது பாடல். நாட்டார் மருள நங்கட்கா ஞால துற்று நல்லன்பாய் காட்டாவதனை காண்பித்தும் கேளாவதனை கேட்பித்தும் ஆட்டான் கொண்ட வெங்கடவன் அடியா பிறவிக்கு அரும்புணையாம் தாழ்த்தாமரையே தாரகமா தமர்கள் வீடு சாரோமே. நாட்டார் மருள, இந்த ஞானத்துல பூமியில இருக்கவாள்லாம் பகவானை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டாளாம். இப்படி எல்லாம் ஒருத்தர் இருக்க முடியுமா? அப்படித்தானே வாழ்ந்து காண்பித்தார் பகவான். அது எதுக்காக பூமியில அப்படி வந்தார்? இந்த சாட்சாத் பரமேஸ்வரன், இந்த பரமாத்மா வஸ்துவாக இருக்கப்பட்டவர் நம்முடைய ஏன் தோன்றினார்? நங்கட்கா, எங்களுக்காக வந்தார். எங்களை கரையேற்றணுறதுக்காக வந்தார். எங்களை இந்த அகந்த குழியிலிருந்து மேலே தூக்கி ஆன்ம உச்சிக்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக வந்தார். ஞாலத்துற்று, ஞாலம்னா பூமி, இந்த பூமிக்கு வந்தார். நல்லன்பாய், பெருங்கருணையினாலே, அந்த தூய அன்பினாலே, எங்கள் மீது வைத்த அன்பினாலே. ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, நீங்க பகவத்கீதை படிச்சு பாருங்க, பகவானுடைய தத்துவங்கள்லாம் படிச்சுட்டு, இப்ப எனக்கு இந்த நல்லன்பாய் அப்படின்னு நம்ம மேல பகவான் அவ்வளவு அன்பா இருக்கார் அப்படின்றத ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன் மேல வெளிப்படுத்தினார். அவருக்கு தெரியும் இவர் பண்ற இந்த பகவத்கீதை அர்ஜுனனுக்கு சொல்றதுக்கு இவ வேற ஏதாவது காரணம் கண்டுபிடிப்பான்னு தெரியும். இவருக்கு என்ன இதுல பெனிஃபிட்? ஏதோ இருக்கு, இல்லன்னா why he should do it? அந்த ஒரே கேள்வியே போறோம், why he has done it? அதுலயே அவர் மகிமையெல்லாம் சிசுபாலன் போன்றவர்கள்லாம் அழிச்சிடுவார், அவரை பத்தி ஏதாவது ஏடா கூடமா பேசி. அப்படிலாம் சொல்லக்கூடாது, பின்னாடி வர்றவான்றதுக்காக ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றார், அர்ஜுனா நீ ஆச்சரியப்படலாம், இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு அக்கறை கொண்டு உன் மேல நான் இதெல்லாம் ஏன் உனக்கு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன்? ஏன் தெரியுமா? நீ எனக்கு பிரியமானவன், வேற காரணமே இல்லப்பா. என்ன ஞானத்தமிழ் கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கேட்டார், சின்ன பையன் தானே, கேட்டானே சொல்லலாம், நீங்க ஏன் ஞானத்தமிழ் எங்களுக்கு ஃப்ரீயா கத்து கொடுக்குறீங்க? இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் ஆடி போயிட்டேன், இது என்ன பதில் சொல்றது அப்படி. ஆனா சொல்லிட்டேன், இருக்கிறத சொல்ல போறோம். ஏனென்றால் அப்பதான் இந்த கிருஷ்ணர் சொன்னது ஞாபகம் வந்து, அவர் தான் என்னை காப்பாத்தினார். அப்போ வேற காரணம் நீங்க எவ்வளவுனா காரணம் கண்டுபிடிச்சுங்கப்பா, எனக்கு ஒரே காரணம், நீங்கள் எல்லோரும் எனக்கு பிரியமானவர்கள். நீங்கள் ஏன் எனக்கு பிரியமானவர்கள் என்றால், நீங்கள் எல்லோரும் இந்தியர்கள். நீங்கள் எல்லோரும் இந்தியர்கள் என்ற ஒரே காரணத்தினாலேயே நீங்கள் எல்லோரும் எனக்கு பிரியமானவர்கள். உங்களுடைய நல்ல வாழ்க்கை என்னுடைய கன்சர்ன், என்னுடைய கவலையும் அக்கறையும். உங்களுடைய நல்ல தூய வாழ்வு, மேன்மையான வாழ்வு,
வேற காரணம் இருப்பதற்கு சான்ஸே இல்லை. நான் சொன்ன விதம் தேவர் கன்வின்ஸ்ட். அததான் கிருஷ்ணர் சொல்றார். உங்க மேல வைத்த ஒரு அன்பினாலே கிருஷ்ணா, அர்ஜுனா நீ எனக்கு பிரியமானவன், நீ உருப்படணும் நான் உண்மையிலே ஆசைப்படுறேன். There is something called friendship. அததான் இவர் சொல்றார் முருகன். நல்லன்பாய் நம் மீது வைத்த ஒரு பெரும் கருணையினாலே, நம் மீது அவர் பிரியமாக இருப்பதினாலே, காட்டாவதனை காண்பித்தும் கேளாவதனை கேட்பித்தும் நான் பார்க்க முடியாதவற்றையெல்லாம் அவர் பார்க்க வைத்தார். ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனை காமிக்கலையா? ஞான சக்ஷு கொடுக்கல, திவ்ய சக்ஷு, ஸ்பெஷல் ஐஸ் டெலஸ்கோப் மாதிரி ஒன்று பெருசா நல்ல ஒரு ஐஸ் கொடுத்து அவருடைய விஸ்வரூபத்தை தரிசனம் பண்றதுக்கு வழி பண்ணார் இல்லையா? காட்டாவதனை காண்பித்தும். இங்கே பகவான் நமக்கு ஞான கண்களை கொடுத்து அதோட ரொம்ப பெரிய விஷயமாக ஆழ்ந்த தரிசனத்தை செய்து வைக்கிறார். கேனோ உபனிஷத் அதானே சொல்றது. கேனோ அப்படின்னு ஆரம்பிக்கிறதே, எதனால் இந்த கண்கள் பார்க்கும் சக்தியை அடைந்திருக்கின்றனவோ ஆனால் எதனை கண்கள் பார்க்க முடியாது, அப்படித்தானே சொல்றது. எதனால் காதுகள் கேட்கும் சக்தியை அடைந்திருக்கின்றனவோ ஆனால் எதனை காதுகள் கேட்க முடியாது. அதைத்தான் இவர் இங்க உபனிஷத்தினுடைய அந்த பெரும் உண்மைய இங்க ரொம்ப சிம்பிளா சொல்றார். காட்டாவதனை காண்பித்தும் கேளாவதனை கேட்பித்தும். அப்படின்னா எங்களுக்கு ஆட்டான் கொண்ட வெங்கடவன், ஆட்டான் எங்களை ஆட்கொண்டு விட்டார், எங்கள் வேங்கடவன் எங்கள் பகவான். அப்படிப்பட்ட வேங்கடவர் எப்படிப்பட்டவர் என்றால் தன் அடியார் பிறவிக்கு அரும்புணையாம். நாங்கள் இந்த பிறவிக்கடலை அடியவர்கள் எல்லாம் கடந்து போவதற்குரிய அரியதினும் அரிதான கிடைத்தற்கரிய ஒரு புனை, தெப்பம், நாவாய். அவருடைய தாட்டாமரையேன் வரும், பிரிக்கணும், தாழ் தாமரையே. அவர் ஆட்டான், அதுக்காக தாட்டான் அந்த எதுகை மோனிக்கு அப்படி போட்டிருக்காரு. தாழ் தாமரையே தாரகமாய், அதுதான் நமக்கு பரமகதி. தாரக மந்திரம், அதுதான் ஒரே துணை. தமர்கள் வீடு சார்வோமே, தமர்கள் நண்பர்களே, தமர்னா நண்பர், நண்பர்களே வீடு சார்வோமே, வாருங்கள் நாம் இந்த ஆன்ம வீடை போய் அடையலாம். இதற்கு அடுத்த பாடலிலே சார கடவ நோயம்மை, 6வது பாடல். சார கடவ நோயம்மை சாரா வகையால் சார்புணர்த்தி பார கருணை பாலித்தான் பாண்டிச் சுழியல் வெங்கடவன் வீர கடலே மிக நினைவின் வேறோர் காலம் இனி இல்லை நேர பெருவீர் நிகரில் பேரின்ப பெரு நிர்வாணமே. சாரக்கடவ நோயம்மை, இந்த உடல் எடுத்து விட்டால் இந்த நோய் எங்களை சார்ந்தே தீருது. சாரக்கடவன், அப்படிப்பட்ட நோய் சாராவகையால் சார்புணர்த்தி, அந்த அகந்தை நோய் எங்களை சார விடாமல் செய்து, அது எப்படி அந்த சார்புனா பற்று எதை பற்றி கொண்டால் அந்த பற்று அகந்தை பற்று நீங்கும் என்பதை எங்களுக்கு உணர்த்தி உள்ளது 40 எப்படியெல்லாம் நமக்கு உணர்த்தினார். எவ்வளவு புண்ணியம் பண்ணிடணும் அது உள்ளது 40 படிக்கிறதுக்கு. பாரக்கருணை பாலித்தான். பாரனா ஒரு அபார கருணை. பாரனா ரொம்ப கனமான வெயிட்டா, ரொம்ப கனத்த மிகப்பெரிய அளவில் நினைத்து கூட பார்க்க முடியாத, தாங்க முடியாத அளவுக்கு ஒரு கருணை மழையை எங்கள் மீது பொழிந்தார் பகவான். யாரு? பாண்டிச்சுழியல் வேங்கடவன். திருச்சுழியிலே பாண்டிய நாட்டிலே பகவான் பாண்டிய நாட்டவர். ஒருத்தர் கேட்டார் ஞானத்தமிழ் கிளாஸ்ல, ஒரு ப்ரொஃபஸர் தான், கோல்டன் ஏஜ் ஆஃப் சோலாஸ்ன்னு சொல்றோம், ஆனா கோல்டன் ஏஜ் ஆஃப் பாண்டியாஸ் பல்லவாஸ் கூட சொல்றோம். அவன் எங்கெங்கயோ போய் உலகம் ஃபுல்லா கோயில் கட்டினான். சியாம் ரீப் கம்போடியா அந்த பக்கம் எல்லாம் போய் கட்டினான். எவ்வளவு கடல் கடந்து போய் கட்டினார். சோழர்கள் பல்லவர்களுடைய சிற்பக்கலைக்கு அளவே இல்லை. ஆனா கோல்டன் ஏஜ் ஆஃப் பாண்டியாஸ் எங்கேயும் படிச்ச மாதிரி தெரியல சார். அந்த கோல்டன் ஏஜ் ஆஃப் பாண்டியாஸ் இப்ப தற்காலத்துல நம்ம பூமியிலேயே கொண்டு வந்தவர் பாண்டி பெருமகனாகிய பகவான் தான் சொன்னாங்க. இதோட என்ன பெருசா ஒரு கோல்டன் ஏஜ் நம்மளுக்கு இருக்க முடியும்? பகவான் அவதரித்த பின்பு நாம் வந்திருக்கிறோம் இல்லையா? இந்த
வையத்தை அப்படியே சிவலோகமாக்கினார் இல்லையா அவரு. அவர் படத்தை உங்க ஆத்துல வச்சா தட் பிகம் சிவலோகம். அதுக்கு மேல என்ன வேணும் வாழ்க்கையில? அந்த கண்களோடு நம்ம கண்களை பொருத்தி அப்படி பார்த்துட்டு இருந்துட்டா அதுக்கு மேல என்ன வேண்டியிருக்கு? திருக்கண் நோக்கம் போச்சா தெரியும் சன்னதி முறை. கண்ணாக தன்னருளே காட்டினான் தன் அடியார்க்கு என்கிறார் முருகனார். அப்படி பாலக்கருணை பாலித்தான் எங்கள் பாண்டி சுழியல் வேங்கடோன், எங்கள் பகவான் பாண்டிய நாட்டவர், பாண்டி பெருமான், பாண்டிய தேசத்திலே இருக்கின்ற திருச்சுழியிலே அவதரித்தவர். அங்க சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு முத்துடைத்து, பாண்டிய நாடு அந்த சிலம்பத்துக்குள்ள இருக்குமா, அத அப்படி சொல்லுவா. தொண்டை நாடு புலவர் உடைத்துவா. அங்கே பாண்டிய நாட்டிலே அவதரித்தவர் அறிவு சுடராக இருப்பதனால தொண்டை நாட்டுக்கு வந்துட்டாராம். அப்படி ஒரு சுவாரஸ்யம் சொல்லுவா பகவான பத்தி. அப்படி இந்த திருவண்ணாமலை எல்லாம் தொண்டை நாடு தான். தொண்டை நாடு புலவர் உடைத்து, அவ்வளோ அறிவு பூமி இந்த நாத்தார்காடு, இந்த திருவண்ணாமலை, இந்த பக்கமெல்லாம். ஒரு பூமிக்கும் ஒரு பெருமை இருக்கு. நான் ஏதோ ஒரு பூமிக்கு ஒரு பெருமை சொன்னா மற்றதுக்கெல்லாம் பெருமை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை இருக்கு, இந்தியாவுக்கே ஒரு பெருமை இருக்கு. நம்ம பூமியை நம்ம கொண்டாடுறோம், அவ்வளவுதான். கொண்டாடாட்டா நம்ம அந்த பூமியில பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை. கொண்டாடணும். அப்படி பாண்டிச்சுழியல்னு போது அந்த உடம்புல அந்த எவ்வளவு பொற்கை பாண்டியன், எவ்வளவு பேர் வசதியானவர்கள்லாம் அந்த பூமியில இருந்திருக்க. அந்த மதுரையில தான் தமிழே வளர்ந்தது. அந்த பூமியை விட வசதியான பூமி எப்படி இருக்க முடியும்? அங்கதான் தெய்வமே சொக்கேஸ்வரனே மனித உடல் எடுத்த 64 திருவிளையாடல்கள் நம்மை போல தமிழ்ல பேசி பழகி திருவிளையாடல்கள்லாம் ஆடி காண்பித்த தலம் அது. சரி, நம்ம பாட்டுக்கு வருவோம். இங்க பாண்டிய நாடுன்னு ஒண்ணு அது ஒரு தனி ஒரு சந்தோஷம். மதுரை பாண்டிய நாட்டை நினைக்கும் போது இவரும் அப்படி கொண்டாடுறாரு. அப்படி பாண்டிச்சுழியல் வெங்கடவன் அப்படின்னா, அப்புறம் அவருடைய வீரக்கடலே மிக நினைமின், அவருடைய அந்த வீரம் பொருந்திய அந்த திருவடிகளை மிக அதிகமா அதை நினைத்துக் கொள்ளுங்கள், தியானியுங்கள்னு அர்த்தம். தியானம் பண்ணுங்க. வேறோர் காலம் இனி இல்லை, இந்த காலம் கனிந்து வந்திருக்கின்றது, போவாங்காலம் வந்ததுகான். அங்க மணிவாசகரா சொல்ற, இங்க வேறொரு காலம் இனி இல்லைன்னு முருகனாரா சொல்றார். அப்படிலாம் பண்ணா நேரப்பெறுவீர், உங்களுக்கு கிடைக்கும், நேர்ந்துடும். என்ன நேரம்? நிகரில் பேர் இன்ப பெரு நிர்வாணமே. நினைத்து கூட பார்க்க முடியாத அந்த மாபெரும் பிறப்புரிமையாகிய பிறவி சொத்தாகிய அந்த நிர்வாணம், ஆன்ம நிலை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அடுத்த பாடலில் 7வது பாடலிலே வானக்குரு சின்மாவலியை மண்ணாள் வித்தான் நன்றன்றி வீண கடையாம் வெறியேனை விண்ணாள் வித்தான் வெங்கடவன் காடக்கடலி கடவீரேர் காண்டற்கரிய கடுந்தூர தேநீர் கிடந்த சிவலோகம் செறிந்து கிடக்கும் மடிக்கே. சேனில் கிடந்த, சேனில எங்கேயோ தூரத்துல இருக்கிற சிவலோகம் செறிந்து கிடக்கும் உம்மடிக்கு, உங்க கால் அடியில விழுந்து கிடக்கின்றது. எப்போ? வானக்குரிசின் மாவலியை, அந்த மாவலினா மகாபலி, அவரை வானக்குரிசின்னா அவருடைய பானாசுரனுடைய அப்பா, விரோச்சனனுடைய பிள்ளை இந்த மகாபலி, பிரகலாதனுடைய பேரன். அதாவது பானாசுரனை தான் சொல்றாரு நினைக்கிறேன். மானக்குரிசின், பானாசுரனுடைய அப்பாவா இருக்கப்பட்ட மகாபலின்றாரு. அப்படிப்பட்டவர் அந்த மகாபலிய மண்ணாழ்வித்தான் நன்று, அவரை சுதலம்ன்ற பாதாளத்தில் அழுத்தி அந்த மண்ணை அந்த பூமிய அந்த உலகத்தை ரொம்ப அற்புதமா அவருக்கு சக்கரவர்த்தியாக்கி அழகு பார்த்தார் மகாவிஷ்ணு. இன்னைக்கு இவ்வீணக்கடையாம் வெறியேனை,
கேவலமா இருக்கு. எனக்கு மகாபலிக்கு அருள் பாலித்தா அதுல அர்த்தம் இருக்கு. நான் எந்த மூளைக்கு, நான் எந்த கடையனும் இழியனும் கசடனுமாகிய வீணக்கடையாம் வெறி அகந்தை வெறி பிடித்து அலைகின்ற என்ன விண்ணாழ்வித்தான் வேங்கடவன் அவர் ஒரேடியா மண்ணுல அழுத்தி நல்லது பண்ணார். நினைத்து கூட பார்க்க முடியாத பெரும் போகங்களை, சொத்துக்களை, ராஜ்யங்களை கொடுத்தார், அதிகாரத்தை, பதவியை. அந்த சுதலம் என்ற பாதாளத்தின் வெளியிலே என் கதையோடு நான் காவல் காப்பேன்னு சொன்னார் அவர். இதெல்லாம் நம்ம திருவந்தியாறுல பார்த்தோம், விவரமா பார்த்தோம், ரொம்ப விவரமா பார்த்தோம். அப்படி அந்த அப்படி இருக்க நான் மியூட் பண்ணிட்டேன். சோ அந்த மகாபலியம் காலால மண்ணுல அழுத்தி கீழே தள்ளி பெரும் பாக்கியத்தை கொடுத்த, பெரும் பேற்றை அடைந்தார். அதுக்கு நேர எதிர்மாறா என்ன ஒரேடியா பூமியிலேருந்து விண்ணாழ்வித்தான் மேல தூக்கி விட்டார் என்ன. ஆனா நாங்கள் இருவரும் அடைந்தது ஒரே நிலை. அந்த ஒரு கவி நயம் நீங்க ரொம்ப ரசிக்கணும். இதுல முருகனாருடைய அந்த கவி நயம், உண்மையை சொல்லி ரெண்டு பேருக்கும் எவ்வளவு கான்ட்ராஸ்டா பகவான் செயல்பட்டிருக்கிறார். ஆனா இரண்டு பேருக்கும் ஒரே விதமான ஆன்மானுபூதியை அவர் கொடுத்திருக்கிறார். இன்னும் கேட்டா நான் இன்னும் ஒரு படி மேல போவேன். அவருக்கு என்ன சொல்றா, இந்த மன்மந்திரத்துல மகாபலிய நீ சுதலம் என்ற ராஜ்யத்தை ஆண்டு வருவாயாக, இன்னும் கொஞ்சம் நீ முதிர்ச்சி அடைய வேண்டியிருக்குன்னு அவரு நினைச்சுட்டா இருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்ல, அவங்ககிட்ட சொன்னா அவன் கஷ்டப்பட போறான்னுட்டு. பாகவதத்துல கூட அது மாதிரி வார்த்தைகளே இல்லை. நீ இந்த ஜென்மத்துல இரு, அதோட அவ்வளவு ரொம்ப கேர்ஃபுல்லா நிறுத்திக்கிறார் அவர். அடுத்த ஜென்மத்துல நீ என்னை அடைந்து விடுவாய், உனக்கு ஆன்மானுபூதி அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா உண்டு. அதனாலதான் மகாபலி இன்னைக்கும் கேரளாக்கு ஓணத்தன்னைக்கு வரார் என்று ஐதீகம். அவர் இந்த மன்மந்திரம் ஃபுல்லா அவர் அங்க இருக்கார். அந்த திருவோணத்தும் போது அவர் இங்க தன்னுடைய குடிமக்களோடு ஒரு வாட்டி பூமியில பார்த்து எல்லாருடைய சௌக்கியமா இருந்துட்டு போறார். ஆனா முருகனாருக்கோ அந்த ஒரு சின்ன ஒரு இம்பிடிமெண்ட் கூட இல்லை. நீ கொஞ்ச நாள் இப்படி இரு, அடுத்த ஜென்மம், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இம்மையிலேயே முருகனாருக்கு ஆன்மானுபூதியை அளித்தார். அந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. இருந்தாலும் இவரு அதெல்லாம் பெருசு பண்ணிக்கல. மகாபலிக்கு அவ்வளவு பெருசா பண்ணார். மண்ணிலே அவரை அழுத்தி பண்ணார். இங்கே விண்ணிலே என்னை தூக்கி எனக்கு அதே பாக்கியத்தை எனக்கு செய்தார் என்கிறார். அப்படி இருக்கப்பட்ட இந்த பகவானுடைய அந்த திருவடிகளை நீங்கள் காண முடிந்தால், தரிசனம் பண்ண முடிந்தால், காண கடல் நீர் கடவீரே அவருடைய திருவடிகளை தரிசனம் பண்ண முடியாத பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தால், காண்டற்கரிய கடுந்தூர, கண்ணுக்கே தெரியாத கடுந்தூர, எங்கேயோ தூரத்துல சேனில் கிடந்த சிவலோகம், எங்கேயோ இருக்கின்ற சிவலோகம் உங்க காலடியிலேயே விழுந்து கிடக்கின்றது. செறிந்து கிடக்கும் உம்மடிக்கே, அதாவது உங்களுடைய இதயத்திலேயே அது இருக்கின்றது. இததான் பகவான் நமக்கு காண்பித்து கொடுத்தார். அதைத்தான் அவர் உள்ளதளது உள்ள உணர்வு உள்ளதோ அப்படின்னு ஆரம்பிச்சு நமக்கு இந்த பெரும் பேற்றைத்தான் நமக்கு உள்ளேயே அந்த பெரும் பேறு இருக்கின்றது என்பதை நமக்கு உள்ளத 40 அருளி நமக்கு ஞாபகப்படுத்தினார், வழிகாட்டினார், வழிகாட்டுகின்றார். அவ்வளவு ஒரு நிச்சயத்தோட சொல்றார், உறுதியோட சொல்றார். சேடி கிடந்த சிவலோகம் செறிந்து கிடக்கும் உம்மடிக்கே என்று 8வது பாடலிலே அடியா கெளியான் அம்பலத்தான் அவுணர் புறம்போல் என் புறமும் பொடியா புரிந்த புன்முறுவல் பொங்கு முகத்தான் வெங்கடவன் விடியா இருள் சேர் இருவிரையை வீட்டும் கதிர்வாழ் விழி நோக்கம் படியா நின்றார் பரந்தாம பவிசு கண்டா படியிடத்தே. அடியார்க்கு எளியான் அம்பலத்தான், அடியோர்களுக்கெல்லாம் அடியவனாக இருக்கின்ற அம்பலத்தானாகிய எங்கள் பகவான் அவுணர் புறம் போல், அந்த திரிபுராதி அவுணர்னா அசுரர்கள், அவருடைய திரிபுரங்களைப் போல என் புறமும் என் அகந்தை புறத்தையும் பொடியா புரிந்த புன்முறுவல் பொங்கு முகத்தான் வெங்கடவன், என்னுடைய அகந்தையை அழிக்கின்ற புன்முறுவலை அவர் உடையவராக இருக்கிறார். விடியா இருள் சேர் இரு வினையை, விடியவே விடியாது இந்த பாவ புண்ணியங்கள், இந்த இரு வினைகளை பாவ புண்ணியங்களை வீட்டும் கதிர்வாழ் விழி நோக்கும், அதை ஒரே அடியாக அழித்து தள்ளுகின்ற அந்த வீர விழி வீச்சு
அதை கிடைக்க நோக்கம் இல்லை, அதை பூர்ண திருஷ்டி பகவான் கிட்ட. கிடைக்கின்றதே கிடையாது பகவான் கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு விழி நோக்கம். படியா நின்றாரா, படிந்து நின்றார். அந்த பகவானோடு திருக்கண் நோக்கம் செய்தவர்கள் பரந்தாம பவிசு கண்டார் படி இடத்தை. எந்த இடத்திலே அவர்கள் படுகின்றார்களோ அந்த ஆன்ம பவிசை அவர்கள் காண்பார்கள் என்கிறார். அடுத்த பாடலிலே நீங்க நினைச்சு பாருங்க, தன்னுடைய அனுபவத்தையே தான் சொல்றாரு. இப்போ மணிவாசகரை பாட சொல்லியிருந்தா கண்டினியூ பண்ணோம்னா எக்ஸாக்டா இப்படிதான் பண்ணியிருப்பார். அவருடைய ஆன்மானுபூதியை தான் மீண்டும் மீண்டும் பாடியிருப்பார். படியும் படி பார்ப்பானும் அவன் பார்க்கும் பார்வை தன்னொடுமோ புடியும் தன்னுள் புலப்படுமோ படிமக்கலனா புரிந்தெம்மை விடிய செய்த வேங்கடவன் விளங்கும் இளசெஞ்ஞாயிற்றை கடியும் கனக கருங்கடவாய் கலக்க கடவி கடுகுமினே. படியும் படி பார்ப்பானும் நம்ம ஆன்ம நிலையிலே, அந்த ஆன்ம படினா அந்த ஆன்ம பூமி, அதுல படியும்படி நாமெல்லாம் அப்படியே பதிந்து போய்விடுகின்றபடி பார்க்கின்ற அவன் பார்க்கும் பார்வை என்ன பண்ணும்னா தன்னோடு முப்புடி தன்னுள் புலப்படுமோர். இந்த முப்புடியும் காண்பான், காண்பது காணப்படு பொருள் என்கின்ற இந்த முப்புடிகளாக திரிந்து போகின்ற அந்த அகந்தை அறிவை நமக்கு காட்டி கொடுக்கும். ஒண்ணு தெரிஞ்சுட்டா அது கிட்ட வராது. அகந்தை அறிவு தெரியாத வரைக்கும் தான் நம்மள அதை ஆட்டி வைக்கும். இதுதான் இப்படிப்பட்டதுதான் இந்த அகந்தை என்பது தெரிந்து விட்டால் அதனுடைய ஆட்டம் அகன்று போகும். அப்படி தன்னுள் புலப்படுமோர் படிமக்கலனா புரிந்தெம்மை. இந்த படிமக்கலன்னா ஸ்படிக பாத்திரம், அதுல பச்சை கலரை வச்சா பச்சையா இருக்கும், சேப்பு வச்சா சேப்பா இருக்கும். அப்படி இந்த எனது உள்ளத்துல இப்ப ஸ்படிக பாத்திரம் நான் எடுத்துட்டா அகந்தை வருதா தெரிஞ்சிடும், பேராசை வருதா தெரிஞ்சிடும், தப்பான எண்ணங்கள் வருதா தெரிஞ்சிடும். அடுத்து அந்த எண்ணங்களுக்கு நாம் சப்போர்ட் பண்ணாதான் அதுக்கு வலிமை பெறும். அந்த தப்பான எண்ணங்கள் வந்தா கூட இது தப்பாச்சே அப்படின்னு அதை கூட நம்ம டிசோசியேட் பண்ணிக்கிற சக்தியை பகவான் நமக்கு கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். அப்படி கொடுக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும், இதுக்கு அப்புறம் அது நமக்கு தெரிஞ்சிடும் இது தப்பு அப்படின்னு. அது எவ்வளவு ஃபாஸ்டா தெரியும்னா, எவ்வளவு இன்டென்சிட்டி நம்ம இந்த நான் யார் விசாரத்தை பண்ணா அப்போ அந்த இதயத்துல தப்பான எண்ணங்கள் வரும்போது கூட இது தப்புன்னு தெரிஞ்ச உடனே அது ஒரே அடியா அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். அதுக்கு சாட்சி பாவனையா அதை பார்த்துட்டு இருப்போம். அது அப்புறம் என்னதான் பண்றது பார்க்கல. அப்ப அது ஒண்ணுமே பண்ணாது, வலுவிழந்து போய்விடும். அததான் சொல்ற, அப்படிப்பட்ட ஸ்படிக பாத்திரமாக புரிந்து எம்மை விடிய செய்த வேங்கடவன் எங்கள் துன்பங்களுக்கெல்லாம் ஒரு விடிவை தந்தார். விளங்கும் இடம் செஞ்ஞாயிற்றை. இந்த அருணாச்சலம்ன்றதே அது அப்படியே அருண சூரியன், அந்த விடிந்து விடியாத அந்த சிக்கச்சவேல தங்க தாம்பாளமாக ஜொலிக்கின்ற அந்த சூரியன், அந்த சன்ரைஸ்ன்றது அவ்வளவு சந்தோஷத்தை மனசு கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த ஆனந்தத்தை உண்டாக்குகின்ற அந்த சூரியனையே, இளம் செஞ்சூரியனையே கடியும் கனக கருங்கழல்வாய், அந்த செக்கச்சவேல தங்கத்தாம்பாளமா இருக்கிற சூரியனே வெக்கப்படுமா பகவானுடைய திருவடிகளை பார்த்தா. அவ்வளவு சிவப்பா செவந்து இருக்குமா பகவானுடைய. அப்படி கடியும்னா அதை வெக்கப்பட வைக்கும். அதுவே ஒண்ணுமில்லைன்ற பண்ணிடும். அப்படிப்பட்ட கனகம்னா பொண்ணு, அப்படிப்பட்ட கருங்கடல்வாய், அப்படிப்பட்ட திருவடிகளுக்கு கலக்க கடவீர், அதுல போய் ஒன்று கலந்து விடுங்களேன், கடுகுமீனே அதுக்கு சீக்கிரம் போங்களேன் என்கிறார். கடைசி பாடல் 10வது பாடல் கடுகுமினே என்றார். இங்கே மின்னார்னு ஆரம்பிக்கிறார். மின்னார் மென்தோள் துயில் வாய்த்தம் வேட்கை திறத்தாயிரத்தொரு கூர் அண்ணான் தாளு கமைத்திட்டால் அகழ்வானாள கொத்தடியோம் இன்னா பிறவி இடர் தீர எமையாட்கொண்ட வேங்கடந்தாள் இன்னே கருதி எழுவோம் பேரின்ப திருநாட்டு யாத்திரையே. இந்த தமிழுக்கே நீங்க சன்னதி வழிபடுங்க. என்ன எதுகை, என்ன மோனை, என்ன தமிழ், என்ன பொருள் அழகு, என்ன சொல்லழகு. மின்னார் மென்தோள் துயில் வாய்த்தம், வேட்கை திறத்து, காமத்தால் தூண்டப்பட்டு ஒரு பெண்ணின் மீது நீங்க இது ரெண்டுக்கும் பொதுவா வச்சுக்கணும். எப்பவுமே ஏதோ பெண்கள் தான் அப்படியே அப்படி இல்லை. அந்த காலத்துல பெண்கள் ரொம்ப பியூரா, இப்ப சினிமா கினிமா இந்த சீரியல்லாம் ஒன்றும் கிடையாது. பெண்கள் போற்றி போற்றி பொன்னை போல போற்றி வீட்டுக்குள்ளே வச்சு வச்சு வளர்க்கப்பட்டார்கள். அவர்களை தெய்வமாக மதித்தார்கள். அப்படிலாம்
இருக்கிறதுனால அவளை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம இருந்தது. ஆண்களை பத்தி மட்டும்தான் பேச முடியாது. இவன் தான் வெளியில போறான் வரான் 4 பேரை பார்க்கறான், அதனால சொல்ல வேண்டாம். ஆனா நம்ம இப்ப இந்த காலத்துக்கு காமம்னு அதை பொதுவா வச்சுக்கணும். அப்படி அந்த காமத்திலே வைக்கின்ற அந்த வேட்கை திறத்து ஆசையில 1000 கூறு, 1000 பங்கு, ஒரு கூறு அண்ணான் தாளுக்கு அமைத்திட்டால், அவருடைய திருவடிகளுக்கு நீங்கள் செய்து விட்டு சமர்ப்பித்து விட்டால் 1000 பங்கு நீங்க பண்ணா போறோம். அகழ்வானால கொத்தடியோ, இந்த வாழ்நாள் முழுவதுக்கும் நீங்கள் அவருக்கு அடிமையாகி விடுவீர்கள். வேற தாட்ஸே வராது. இன்னா பிறவி இடர் தீர, இந்த துன்பத்தையே தருகின்ற இந்த பிறவியாகிய துன்பம் இடர் தீர எமையாட்கொண்ட வேங்கடத்தால் எங்களுடைய பிறவி துயர் என்னை விட்டு முழுமையாக நீங்கி விடுமாறு எங்களை ஆட்கொண்ட வேங்கடத்தாள் திருவடியே இன்னே கருதி எழுவோம். அந்த திருவடிகள் தான் இன்பம். அந்த இன்னே கருதி எழுவோம். வாருங்கள் வாருங்கள், நாம் எல்லோரும் அந்த அதே மணிவாசகர் சொல்றதான் இவரும் சொல்றார். 2 பேரும் ஒண்ணுன்றதுனால அந்த திருவடிகளிலே போய் நாம் ஒன்று கலந்து விடுவோம். கலக்க கடவீர் கடுகுவினேன்னு சென்ற பாட்டுல சொன்னார். இங்க இன்னே கருதி எழுவோம் பேர் இன்பத் திருநாட்டு யாத்திரையே, வாருங்கள் அங்க போய் கலப்பதற்காக இந்த யாத்திரையை துவக்கலாம், வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார் முருகனார். நானும் உங்களை இந்த சன்னதி முறை என்னும் இந்த ஆன்மீக பயணத்தில், இந்த ஆன்ம யாத்திரைக்கு நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை எல்லாம் அறைகூவி அழைத்து அமைகிறேன். நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வசன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத்.